போது கொஞ்சம் நிறுத்துறியா? நான் ஒன்னும் மிஷின் கிடையாது, நானும் ஒரு மனுஷன் தான். ஹலோ, ஆடாடா, இந்த அலாரம் கட்டையில போக எனது மணி 11 லேட் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் ரெடி பண்ணணுமே. One, two, three, four. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4, 5, 7. ரெடி. அவ்வளவுதான்டா, வாமப்போ பண்ணியாச்சு. இப்ப மரத்தை வெட்டி சாய்க்க வேண்டியதுதான். அதை புடிச்சு வெட்டுவோம். கொழுப்படுத்தவனே, வழியை விட்டு போடா. என்னடா புரிஞ்சுதா? இப்ப என்ன பண்ண போறான்? திரும்பவும் தேனிக வந்துருச்சு. மறுபடியும் தேனிகளை விட்டு வேடிக்கை காட்ட போறானா? இந்த மரத்துல வேற என்ன இருக்குன்னு தெரியல. ஆனா எதுக்கும் நம்ம சூதானமாவே இருப்போம். விரல கூட வைக்க முடியலையே. ஆனா இவன் இந்த மாதிரி எல்லாம் பண்றத பார்த்தா நமக்கு ஏதோ சந்தேகமாவே இருக்கு. தேனிக இல்ல, ஆனா நிச்சயமா வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. இப்ப உன்னை என்ன பண்றன்னு பாடுறா. இப்பதான் புரியுது, நடுவுல வந்து என்ன அடிக்க பாக்குறீங்களாடா? இதெல்லாம் எனக்கு தெரியும்டா. நீ என் கவனத்தை திசை திருப்பிட்டு இன்னொருத்த வந்து என்ன அடிப்பான், அதானே? இதுதான்டா உங்க பிளானு. ஆனா இந்த வாட்டி நான் இதுக்கு வியாபாரம் பண்றேன்டா, பாருங்கடா. சொல்றது கேள்றா, என்னோட வழியில குறுக்க வராதரா. தேவையில்லாம என்ன வெறுப்பேத்தாதரா. நிறுத்துறா. இதபடி என்னதுடா இது? செயின்ஸாவ போட்டுடு, ஏன்னா இன்னைக்கு லவ் பியர் டே. என்னடா இது? அப்படின்னா என்ன? சொல்றத கேளு. உன்னை மறுக்க இருக்க கிட்ட இருந்து கரடிகளை காப்பாத்ததான் இந்த மாதிரி நாளை வச்சிருக்காங்க. அதனால நான் இதை எடுத்துக்கிறேன். டாடா. இங்க பாரு, இது ஒரு சட்டம். அடச்சே, இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாருடா. அந்த கரடிகளுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்குறேன். ஏய் கரடிகளா, ஒழுங்கா வெளியே வாங்கடா. தைரியம் இருந்தா வந்து பாருங்கடா. கேக்குதா இல்லையா? எதுக்குமே உதவாத சோம்பேறி கரடிகளா, இப்ப வெளியே வரீங்களா இல்லையாடா? இந்த முட்டா பயலா, இவன் கதையை முடிக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த வாட்டி உன்னை காப்பாத்துறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. என்னடா நான் உன்னை விட்டுருவேன்னு நினைக்கிறியா? அதுக்கு வாய்ப்பே இல்லடா தம்பி. அங்க போரு. ஏமாத்தலான்னு பாக்குறியாடா? என்ன ஏமாத்திட்டு தப்பிச்சு போலான்னு பாக்குறியா நீ? ஆனா இதுக்கெல்லாம் நான் ஒண்ணு ஏமாற மாட்டேன்டா, சரியா? லவ் பியர் டேவா, என்னைய ஏமாத்தலான்னு பாக்குறியாடா நீயே? தப்பிய குறா.
காப்பாத்து காப்பாத்து, எனக்கு தேடினா அலர்ஜி. ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இன்னைக்கு பியர் லவ் டே. இதுதான் என்னுடைய ஃபேவரட் நாள். அடடா, அநேகமா இன்னைக்கு நமக்கு கொடுத்து வச்ச நாள் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு அப்படியே இருக்காத, ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருறா விக்கு. ஹாய் லாகர்விக், எவ்வளவு தைரியம் உனக்கு? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையா இரு தம்பி, கூட இருப்பா. சமாதானம் பேச தான் வந்திருக்கேன். இங்க பாருங்க, ஹாப்பி பியர் டே. வாங்க தம்பிகளா, ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வந்திருக்கேன். பழங்களா? என்னடா தம்பிகளா, பிடிச்சிருக்கா இது? அருவியா இருக்கு. அட்டகாசமா. இப்போ நீங்க ரிலாக்ஸ் பண்ண மசாஜ் பண்ணவா? எப்படா இருக்கு? நல்லா இருக்கு. லாகர்விக், இந்தா வந்துட்டேன். ஏய், என்ன பண்ற? இங்க வந்து எனக்கு முதல்ல பண்ணி விடுவா. கொஞ்சம் இரியா, இந்தா வந்துடுறேன். எனக்கு பண்ணாம எங்க போற? இருடா இருடா, இதோ வந்துட்டேன்டா, இதோ பண்ணிடுறேன்டா. வயிறு ஃபுல்லாச்சு. இப்போ ஒரு தூக்கம் போட்டா நல்லா இருக்கும். அற்புதம். எனக்கு கொஞ்சம் டயர்டா தான் இருக்கு. இந்த கரடி பயலுக்கு எங்க போய் தொலைஞ்சானுங்க? சரி, அவனுக்கு தொல்லைதான் இல்ல, நாம போய் மரத்தை வெட்டுவோம். இதுதான் நமக்கு சரியான நேரம். ஓ ஓ, இந்த லவ் பியர் டே வேற. இந்த இடத்துலயுமா? அட ஜாக். ஓ ஓ, இதெல்லாம் இவங்களுக்கு எங்க இருந்துடா கிடைக்குது? இது சுத்தமா நியாயமே இல்லடா. இன்னைக்கு என்னதான் லவ் பியர் டேவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் மரத்தை வெட்டுறது இன்னைக்கு உறுதிதான்டா. அந்த திமிரு பிடிச்ச கரடிக இல்லாததுனால நம்ம வேலை சுலபமா இருக்கு. இப்ப இதை சாட்சி விடுவோமா? நெத்தி அடி, சொல்லி அடி. நீங்க என்னடா பண்றீங்க? நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணு எனக்கு அப்பவே தெரியும் லாகர்விக். மதியம் நல்லா சாப்பிட்டோம், இப்ப நல்லா வேலையை இவன் பார்க்கிறோம். குடுக்கறான்னு வாங்கி சாப்பிட்டோம் பாத்தியா? இப்ப உன்னாலதான் இந்த மொத்த காடும் ஆபத்துல இருக்கு. நீ மட்டும் வாங்கி சாப்பிடலையா? அது இவன் தப்புதான். ஆமா, சரியா சொன்னடா அண்ணா. அதுக்கு தான் ஒரு மூட்டை அளவுக்கு பழம் கொண்டு வந்து கொடுத்தடே. அதுக்காக ஒரு மரத்தை வெட்டிக்க கூடாதா நானு? அதுக்கு நாங்க ஒண்ணும் ஒத்துக்க மாட்டோம் விக்கு. இந்த மாதிரி பண்றதுக்கு உன்னை நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. இதுக்குதான் கோவம் பண்ணலாமாடா டேய்? லாகர்விக், ஜாக்கிரதை. நான் இதுக்கெல்லாம் ஏமாற மாட்டேன். என்னடா அங்க சத்தம்? பாவம் அவன். நாம தான் அவனை எச்சரிச்சோம்ல, அவன் தான் கேட்கல. அந்த மரம் அவன் மேல விழுந்துருந்தா பிரச்சனை எல்லாம் அப்படி தீர்ந்துருக்கும். எல்லாம் சொல்லக்கூடாது வா தம்பி. போடா. ஒருவேளை அடுத்த வருஷம் லாகர்விக் டே ஏதாவது வைக்கிறாங்களான்னு பாப்போம். வாடா தம்பி, நம்ம கிளம்பலாம். எனக்கு இந்த காரணிகளை பிடிக்கல.